தர்பூசணியில் ரசாயன கலப்பு என்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியின் அறிவுறுத்தலால் விற்பனை குறைந்துவிட்டதாக வியாபாரிகள் அதிருப்தி. எதிர்ப்பு தெரிவித்து சென்னை, கோயம்பேடு, சேலம் உள்ளிட்ட இடங்களில் போராட்டம். எல்லா விவசாயிகளும் தர்பூசணியில் ரசாயனம் கலப்பதாக கூறவில்லை என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் விளக்கம். பொதுமக்கள் அச்சமின்றி தர்பூசணி சாப்பிடலாம் என்றும் அறிவுறுத்தல். இது நான் செலக்ட் பண்ண கிடையாது, ரேண்டமாக நான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றேன். தாராளமாக மக்கள் எந்த ஐயமும் கொள்ளவே வேண்டாம். இந்த வாட்டர்மெலான் சாப்பிடுங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டோம். யாரெல்லாம் தவறு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். உணவு பாதுகாப்புத்துறை அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். வக்ஃப் மசோதா கோடிக்கணக்கான ஏழை முஸ்லிம்களுக்கு பலன் தரும். சொத்துக்கள் முறைகேடாக பயன்படுத்துவது தடுக்கப்படும். மாநிலங்களவையில் மசோதாவை தாக்கல் செய்து அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேச்சு. இஸ்லாமியர் மனதில் அச்சத்தை விதைக்கும் வக்ஃப் சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்யும். மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர் திருச்சி சிவா பேச்சு. கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து மீட்பதற்காக விரைந்து நடவடிக்கை தேவை. பிரதமர் மோடி இலங்கை செல்ல உள்ள நிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். திருப்பூர் தென்னம்பாளையம் பகுதியில் ஓடும் நொய்யல் ஆற்றில் இளஞ்சிவப்பு நிறத்தில் மாறிய நீர். சாயக்கழிவை கலந்த ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. கோவையில் குடிநீர் தொட்டிகள் அருகே தீ விபத்து. வானுயர எழுந்த கரும்புகையால் மக்கள் அச்சம். உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு வாகனங்கள் செல்ல விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை நாளை விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. புளியங்குடி எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு மத்திய அரசு அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு அறிவிப்பின் தாக்கங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்ய போவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தகவல். சம்பந்தப்பட்ட தொழிற்துறையினருடன் பேசி சாதக பாதகங்களை அறிந்து அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட முடிவு என விளக்கம். மேற்கு வங்கத்தில் 25,000 ஆசிரியர்களை நீக்கிய உயர்நீதிமன்றத்தின் ஆணை செல்லும். முறைகேடாக பணி நியமனம் செய்யப்பட்ட விவகாரத்தில் மாநில அரசின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். ராமாயணம் ஆசியாவின் பல பகுதிகளில் உள்ள பாரம்பரியங்களையும் இதயங்களையும் இணைக்கிறது. தாய்லாந்து சென்றுள்ள பிரதமர் மோடி ராமாயண நாடகத்தை கண்டுகளித்த பிறகு கருத்து. அமெரிக்க அரசின் நிர்வாக சீர்திருத்த தலைவர் பதவியிலிருந்து விலகப் போவதாக வெளியான தகவல்கள் வதந்தி. எலான் மஸ்க் விளக்கம்.